இன்றைக்கி நம்ம ஏற்கனவே இருக்கிற பயிற்சி 3.8 x4 - 12x3 + 42 x² - 36x + 9 அப்படிங்கிறது வர்க்கமூலம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நம்ம கொடுத்துருக்கிறத இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இப்போ நம்ம இதை எதில் வச்சு வகுக்கணும் அப்படின்னா இந்த முதல் உறுப்பில் பாதி எடுத்துக்கணும். 4 ஸ்கொயரோட பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இதே தான் மேலே கொடுக்கணும், கீழே கொடுக்கணும், போட்டுக்கலாம். இப்போ நான் x² இருக்கும்போது x4 கிடைக்கும். இது போட்டுக்கலாம். இப்போ குறியை மாற்றி நம்ம இருக்கணும். இதை கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த இதை நம்ம கீழே ரெண்டு இதையுமே கீழே எடுத்தான் -12x3 + 42x². இதில் இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே 2 நம்பர் வரும். இது வந்து நம்ம ரெண்டாவது இருக்கும்போது நமக்கு 2x² கிடைக்கும். 2x². ரெண்டாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல் இந்த உறுப்பையும் நம்ம அடிச்சு போடும்போது நமக்கு கிடைக்கும். அப்படின்னு போட்டு இதை நம்ம அடிச்சு போடும்போது 1 2 6 12 அப்படின்னா -6x வரும். 6x இதே தான் நம்ம இங்கே போடணும். நமக்கு அடிச்சு போடும்போது 6x கிடைக்கும். அது எல்லாம் இருக்கிறோம். இப்போ 6 2 12 எனக்கு -3 வரும். 6 36 வருது +36x² போட்டாச்சு. அதே மாதிரி குறி மாற்றி போட்டு இது பண்ணும்போது இது தனியாக இப்போ குறி மாற்றி போடும்போது வெவ்வேறு குறி நம்ம கிடைக்கணும். இப்போ கிடைச்சா 6x² கிடைக்குது. இப்போ இங்கே இருக்கிற 2 ரூபாயும் கீழே அப்படியே -36x + 9. இப்போ இங்கே நம்ம மூணாவது இருக்கிறது நமக்கு 3 வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் 2x² போட்டாக்கலாம். அடுத்து ரெண்டாவது வந்து நம்ம 6 போட்டுக்கணும். 2 6 இருக்கும்போது இப்போ 6 வந்து 2 இருக்கும்போது 12x வரும். அதே மாதிரி மூணாவது கண்டுபிடிக்க மட்டும் போடணும். 2 ஃபஸ்ட்டு இருக்க 6x² / 2x². 1 2 2 6 x போயிடும். அப்படின்னா ஒரு 3 இருக்கும் +3. இப்போ இதை வச்சு 3 வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம். பெருக்கும்போது 2 6x². 12 36x + 3 9 போட்டலாம். அப்புறமா இதுக்கு குறி மாற்றிக்கலாம். குறி மாற்றும் போது எல்லாமே கேன்சல் ஆயிடுது. இப்போ இதோட வர்க்கமூலம் வந்து மட்டும் இதில் நம்ம எழுதலாம். எஸ், தேங்க்யூ.